அன்பானவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நலமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் மத்தியில் மறுபடியும் வந்து பேசுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த முறை ஒரு கதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு பணக்கார எஜமான் இருந்தார். அவருக்கு 3 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இந்த எஜமான் ஒரு பயணத்துக்கு போக அவசியம் வந்தது. அவருடைய பணத்தை அவருடைய வேலைக்காரர் வசமாய் வைத்து போகிறார். முதல் வேலைக்காரனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார். இரண்டாவது வேலைக்காரனுக்கு 2 தாலந்து, மூன்றாவது வேலைக்காரனுக்கு ஒரே ஒரு தாலந்தை கொடுத்தார். பணத்தை கொடுத்து அவர் பயணத்துக்கு போயிட்டார். அந்த எஜமான் அவர் திறமைக்கு தக்கதாக பணத்தை கொடுக்கிறார். முதல் வேலைக்காரன் அந்த பணத்தை மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தான். இரண்டாவது வேலைக்காரனும் அப்படியே 2 தாலந்தை மேலும் சம்பாதித்தான். அந்த மூன்றாவது வேலைக்காரன் ஒன்றும் செய்யாமல் நிலத்தில் அந்த காசையை ஒரு குழியை தோன்றி புதைத்தான். கொஞ்ச நாளுக்கு கழித்து அந்த எஜமான் வருகிறார். கணக்கை கேட்கிறார். அந்த வேலைக்காரர் அழைக்கிறார். அப்பொழுது அந்த முதல் வேலைக்காரன் எஜமானே, நீ கொடுத்த 5 தாலந்தை வைத்து நான் மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தேன். நான் வியாபாரம் செய்தேன், முதலீடு செய்தேன், இதோ உன்னுடைய காசு என்று சொன்னான். அந்த எஜமான் அவனை பாராட்டி, நீ நல்ல வேலைக்காரன், உத்தமமானவன், உண்மையானவன், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், ஆகவே உனக்கு இன்னும் அதிகமான அதிகாரத்தையும் வேலையும் கொடுப்பேன் என்று சொல்லினார். அப்போ இரண்டாவது வேலைக்காரன் அப்படி அவனும் 2 தாலந்தை மேலும் சம்பாதித்தான். அந்த எஜமான் அவரையும் பாராட்டினார். இந்த சம்பவம் இந்த காலத்தில் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு கற்பனை. அதாவது அந்த பாஸ் அந்த எஜமான் சொல்லியிருப்பார், நீ ரொம்ப சூப்பரான ஒரு வேலைக்காரன், உனக்கு நான் 5 மாதம் போனஸை தருவேன், மேலும் இந்த கம்பெனிக்கு CEO பதவிக்கு நான் உன்னை உயர்ற்றுவேன் என்று சொல்லியிருப்பார். இப்படி நடந்திருக்குங்களா? இந்த காலத்தில் நடந்திருந்தா சரி. நான் சொன்ன கதையை பற்றி பேசுவோம். அந்த மூன்றாவது வேலைக்காரன் ஒன்றுமே செய்யவில்லை. அவனுடைய எஜமான்கிட்ட நான் உமக்கு பயந்து நீ ஒரு கடுமையானவன், சுயநலமானவன், பேராசை கொண்டவன் இப்படி சொன்னான். அப்போது அந்த எஜமானுக்கு ரொம்ப கோபம் வந்தது. எஜமான் சொன்னார், நீ ரொம்ப சோம்பேறியான வேலைக்காரன், பொல்லாதவன், இதை வைத்து நான் கொடுத்த பணத்தை வைத்து நீ ஏதாவது செய்திருக்கலாமே, பேங்கில் போட்டிருந்தாலும் உனக்கு வட்டி கிடைச்சிருக்குமே என்று சொன்னார். ஆகவே அந்த எஜமானுக்கு கோபமும் அவனை கழுத்தை பிடிச்சி இருளில் தள்ளிவிட்டார். இந்த கதையின் பொருள் வாட் இஸ் த மோரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி? வாழ்க்கையில் நமக்கு பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இருக்கலாம். நாம் அதை அந்த முதல் வேலைக்காரன் போலவே நல்ல முறையில் நல்லது செய்தால் முடிவில் நாம் முன்னேறுவோம். அந்த மூன்றாவது வேலைக்காரன் போல நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக்கினோமா, கடைசியில் நமக்கு பிரச்சனை தான் வரும். நாம் செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்காததை செய்து கொண்டு வந்தோமா, வாழ்க்கை கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன் விதைத்தவன் தான் அறுப்பான். நாம் எந்த காரியத்தை எப்படி செய்கிறோமோ அதுக்கேற்றபடி நமக்கு அந்த முடிவும் அந்த பதிலும் கிடைக்கும். உண்மைதானாக? சரி, நான் விடை பெறும் முன்னே நான் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பான கையோ செல்வத்தை தரும். நீதிமொழி
10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் சொல்லுவது உங்களுக்கு பிடித்திருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். சரி, என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.